சில நிகழ்வுகள் நடந்தேறி இருக்க வேண்டும். அது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற பொழுதுதான் நாம் சுட்டி காமிக்க முடியும். இந்த மாணவர்கள் என்ற அடிப்படையில் 17 வயது 18 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க இவங்க 4 பேரும் கஞ்சா குடிச்சிட்டாங்க, இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்னாடி கைப்பற்றிய காவல்துறை அடிபட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த சூரஜ் வடமாநிலத்தை சார்ந்த அந்த இளைஞரை தனியாக மருத்துவமனைக்கு அனுப்பியதற்கு பின்னால் தொடர்ந்து அவர் நான் எங்க ஊருக்கு போறேங்க அப்படின்னு அவர் அந்த அடிபட்ட நிலையிலேயே எங்க ஊருக்கு போறேன்னு அவர் சொல்லும் பொழுது அவரை அனுப்பி வைத்ததும் மனிதாபிமானத்திற்கு கொஞ்சமும் எட்டாத செயல் என்பதை நாம் நினைவுபடுத்தணும். அவர் வெட்டப்பட்டு கிடக்கிறாரு, அவர் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போகும் பொழுது கூட ஒரு காவலர் போயிருக்கணும் அப்படிங்கிறதான் குறைந்தபட்சமான ஒரு செயலாக இருக்கணும். அது நடக்கல. அதே மாதிரி அவரு கைகாலெல்லாம் வெட்டப்பட்டு நம்ம அந்த வீடியோவை நேற்று நான் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வேற எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அந்த வீடியோல கொடூரமாக தாக்குறத நம்ம பார்க்க முடியுது. காயம்பட்டவர் எப்படி அந்த மாதிரி காயம்பட்டவர் ஊருக்கு எப்படி போக முடியும்? அவரே வாலண்டியரா நான் ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் அவரை ஊருக்கு அனுப்பாம அவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கான முயற்சிகள்ல தானே செய்யணும். அதானே சரியா இருக்கும். அது 2 விஷயம். 3வது மிக முக்கியமானது, இந்த தவறை செய்த அந்த இளைஞர்கள் 18 வயசு குறைவா இருக்கிறாங்கிறதுக்காகவே தண்டிக்கப்படாமல் விட்டுவிட்டால் அது ஒரு பெரிய ஆபத்து. மனித சமூகத்தில் ஒரு தவறான முன்மாதிரியான ஒரு நிலைப்பாடு உருவாகிவிடும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. 4வது மிக முக்கியமான செய்தி, போதை என்பது ஒரு சிறுவயது பிள்ளைகளை, இளைஞர்களை, குறிப்பாக ஆண்களையும் பெண்களையும், குறைந்த வயது ஆண்களையும் பெண்களையும் இது போன்ற ஒரு காட்டு மிராண்டியான செயலின் பக்கம் தள்ளுகிறது என்பதை நாம் உணர்ந்து நம் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் போதையின் பக்கம் நெருங்காமல் இருப்பதற்கு நாம் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, அவன் குடிகாரன்பா, அவன் பக்கம் யாரும் போகாதீங்க, அவன்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து குடிகாரர்களை திருத்திய காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு குடிப்பவர்கள் தான் ஹீரோக்கள், மக்களை துன்புறுத்துபவர்கள் தான் ஹீரோக்கள். இது மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவு என்று நாம் விளங்கி கொண்டு இதை அரசாங்கமும் அதிகாரிகளும் பொதுமக்களும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை நம் வீடுகளில் இருந்தே துவங்க வேண்டிய தேவை இருக்கிறது. போதைக்கு எதிராக நாம் களமாடுவோம், சமூகத்தை பாதுகாப்போம்.